எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜ்ல பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா நான் சீக்ரெட்டா வந்திருக்கேங்க. யாருக்கும் எதுவும் சொல்லாம. சரி கவிதாவ வாழ்த்துக்காங்க இங்க வந்திருக்கேன். அவரு போட்டு உடைச்சுட்டாரு. அதான் நான் இப்ப மேடம் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் ஹாப்பியா ஜாலியா சீக்ரெட்டா வந்திருக்கேன் மேம். சார் போட்டு உடைச்சுட்டாருன்னு சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாரும் பாக்குறேன். ஏன்னா நிறைய நான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் மீட் பண்ணும்போது எனக்கு அங்க ரூம்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஒண்ணு எனக்கு கவிதா எப்போ இங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ட உடனே இப்பதான் சொன்னாங்க இங்கிலீஷ் சேர்க்க கூடாதுன்னு அதான் ட்ரை பண்றேன் தமிழ்லயே பேசுறதுக்கு எதுவும் ஆட் பண்ணாம. சோ எனக்கு ஃபர்ஸ்ட் நாங்க எந்த ஹீரோயின் ஆகட்டும், எந்த படம் ஆகட்டும், எந்த ப்ரொடியூசர் ஆகட்டும், எந்த டைரக்டர் ஆகட்டும், யார் வந்தா கூட எங்களை எல்லாரையும் ஜனங்க கிட்ட கொண்டு போறது நீங்க பிரஸ் மட்டும்தான், பத்திரிகைக்காரங்க மட்டும்தான். அப்படிப்பட்ட அவங்க எப்பவுமே முன்னுக்கு இருந்து எங்களை முன்னுக்கு வச்சு அவங்க பின்னுக்கு இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருந்து இப்ப கவிதா அப்படியே ஒரு பத்திரிகைக்காரனா வந்து என்ன ஒரு ப்ரொடியூசரா இங்க வந்து நின்னுருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சோ அந்த விஷயத்துக்காண்டி நான் அவங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன் அவங்களுக்காண்டி. அண்ட் இன்னொன்னு ஆஸ் அ உமன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெண் பெண் வந்து நிறைய பெண்கள் பண்ணிருக்காங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு பத்திரிகையால இருந்துட்டு அவங்க மெதுவா படி ஏத்து அவங்க சொந்த உழைப்புல இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் இன்னொன்னு எல்லாரும் சொல்றாங்க சின்ன படம் பெரிய படம்னு. எனக்கு அதெல்லாம் தெரியல. எனக்கு ஒரு நல்ல படமா தான் தெரிஞ்சது. ஏன்னா ட்ரைலர் பார்த்தேன். அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப நான் இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு கூடி இருந்தது. அந்த மாதிரி இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்கிரீன் பிளே டிரெக்ஷன் எல்லாமே சூப்பர்பா இருந்தது ஒரு ட்ரெய்லர்லயே. சோ நான் படம் கூட நான் யோசிக்க முடியும் எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி. அப்படியே நீங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல எல்லா நல்ல படத்துக்கு எப்படி நீங்க சப்போர்ட் தருவீங்க, எப்படி ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு போவீங்க, அதே மாதிரி இந்த படம் கூட நீங்க அப்படி சப்போர்ட் பண்ணி ஜனங்களை முன்னாடி கொண்டு போய் நிக்கணும், வெற்றிகரமா பண்ணணும். ஆல் தி வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம் அண்ட் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அது வந்து அந்த பசங்க அங்க உட்காந்துட்டு இருக்கும்போது பாவம்னு முதல்ல சொன்னதே பாக்யராஜ் சார் தான். நம்ம பாவங்க அங்க உட்காந்துட்டு எதுக்கு கால் வலிக்க போகுதுன்னு அப்புறம் நான் நினைச்சேன். சரி அப்ப அவங்க சொன்னாங்க அந்த கேரக்டர் மேல இருக்கிற அந்த ஆர்வத்துல உட்காந்துட்டு இருக்காங்கன்னு. கால் வலிச்ச போகுது. எனவே இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் கவிதாவுக்கு நான் நன்றி சொல்றேன். பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. நிறைய பேர் எத்தனையோ வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே எல்லாம் இங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு எழுதுறவங்க இருந்தாலும் எனக்கு பிடிச்ச நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. அதுல ஒருத்தங்க கவிதா. அதுலயும் பீயிங் எ லேடி அவங்க வந்து சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன படமா எனக்கு தெரியல. அதாவது பெரிய படத்துல செலவு பண்ண வேண்டிய காசை கம்மி பண்ணி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி இந்த படத்தை பெருசா மாத்துறோம். ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஃபிலிம், இட்ஸ் அ பிக் திங். ஒரு தியாக சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய படங்கள் அவங்க பண்ணணும். படங்கள் ஹிட் ஆகணும், ஹிட் ஆகும். இதுல வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு டயலாக் அது இருந்ததுன்னா அன்னைக்கே நான் கவிதா கிட்ட சொன்னேன். இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க தான். அது முடிச்சுட்டு 2 ரகம். ஒண்ணு வந்து மாட்டிக்கிறவங்க, ஒண்ணு வந்து மாட்டிக்காதவங்க. எனக்கு அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம இதுல பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அதுக்காக அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபேஸஸ் பொருத்தமா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதுல நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி ஆகணும். அதுவும் இல்லாம வெற்றிகரமான ஒரு வழிக்கு கொண்டு போக வேண்டியது உங்க நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் கொண்டு போகணும். அது நம்ம டியூட்டி மாதிரி நம்ம நினைச்சிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டதுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிட்டு 100வது நாள் ஃபங்க்ஷனுக்கு மறுபடியும் பார்ப்போம். மேம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மேம். பாக்யராஜ் சார் இங்க இருக்காங்க. அந்த இல நாட்கள் ஏதாவது எங்களுக்கு ஒரு நினைவுகள் இருந்தா கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். கண்டென்ட் இதெல்லாம் நினைவுகள் சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஷூட்டிங் வந்து கொஞ்ச நாள் 2-3 நாள் ஷூட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது நான் தமிழ் பேச ஆரம்பிச்சோன்னே தமிழ் பேசுறேன். ஓகே. அப்புறம் கொஞ்ச நாள் டைரக்டர் சாரே சொன்னாரு
இந்த படம் முடியும்போது ஒண்ணு நான் தமிழ் மறந்துடுவேன். இல்ல நான் நல்லா மலையாளம் பேசுவேன் அப்படின்னு சொன்னது. அந்த ஞாபகம் எனக்கு இருக்கு. அப்புறம் வந்து அதுல ஒரு சீன் பண்ணும்போது, அ அந்த நைட் லேட்டா வருவாரு. பாக்யராஜ் சாரும், கோபியும் லேட்டா வருவாங்க. வந்தோனே இந்த வீடு வாடகைக்கு குடுக்கும்போது, "உனக்கு நான் என்ன சொன்னேன்?" அப்படின்னு கேட்கும்போது, "எந்த பரஞ்சு?" அப்படின்னாங்க. 9 மணிக்கு மேல டோர் தொறக்க மாட்டேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அப்படின்னாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லும்போது, "என்ன மூஞ்சி சுளிச்சுக்கிட்டு பதில் வருது?" அப்படின்னு நான் கேட்பேன். அப்போ சார் வந்து அப்புறம் நான் சொல்லுவேன், "கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லாமன்னு" சொல்லும்போது, அவர் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த டேக்ல நான் சொன்னேன், "இதுக்கு முன்னால இருந்த மூஞ்சியே பரவால்ல." அப்படின்ற மாரி நான் சொல்லுவேன். எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான், "சொல்லியிருக்க கூடாதோ?" அப்படின்னு ஃபீல் வந்துட்டு நானு, "சார், நான் அது சொன்னா பரவாயில்லையா?" அப்படின்னு கேட்டேன். "சொல்லுமா" அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்ணேன். ஏன்னா, பெரிய டைரக்டர் அந்த டைம்ல நான் வந்து மலையாளத்துல இருந்து வந்திருக்கேன், புது ஆளு. பெரிய டைரக்டர், பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க வந்து வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படின்னு வேணும்னு சார் சொல்லியிருக்கலாம். ஆனா, நான் அந்த சொன்னது அந்த டயலாக் வந்து அந்த சினிமாவுல பெரிய ஒரு எல்லாரும் பேசப்படுற ஒரு சீனா மாறிடுச்சு. அந்த டைம்ல என்ன திட்டாம என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாதவன். ஏன்னா சார் நெனச்சிருந்தா அதெல்லாம் வேண்டாம். சொல்லிக் குடுத்தத சொன்னா போதும் அப்படின்னு. பட் ரொம்ப நல்ல நினைவுகள் தான் அந்த நாட்கள். பெரிய ஹிட்டா பண்ணி குடுத்து கிளைமாக்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டா தான் நம்ம ஷூட் பண்ணோம். பட் எனக்கு என்னோட என்ன சொல்றது, கரியர்ல பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் குடுத்த ஒரு ஃபிலிம். இப்பவும் எங்கேயாவது போம்போது கூட அந்த நாட்கள பத்தி தான் நெறைய பேசுறாங்களே தவிர, அதாவது வசந்தின்ற பேரு இன்னும் ஆளுங்க மனசுல இருக்கிறது ஒன்லி பிக்காஸ் ஆஃப் அவர் கிரேட் டைரக்டர் பாக்யராஜ் சார். தேங்க் யூ சோ மச்.